ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் முட்டையை வச்சு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபிங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். ஈஸியாக பார்த்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய ரெசிபிஸ் எல்லாமே பார்க்கவே எவ்வளோ ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் அதுக்கப்புறம் எல்லா லஞ்ச் ரெசிபிஸ்க்குமே பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸிங்க. இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக எதுவும் கிடையாது. வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் ஸ்பைசஸ், அவ்வளோதாங்க. வாங்க இந்த சுவையான எக் ரெசிபி எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வேக வச்சுருக்கேங்க. ஒரு 15 நிமிஷம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவு முட்டை வேக வச்சுக்கோங்க. இப்போது எக் கறி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சேர்த்துட்டு சூடாகட்டும். அதுக்கப்புறமா இதில் நம்ம ஸ்பைசஸும் அதிகமாக கிடையாதுங்க. ஒரு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், அவ்வளோதாங்க. இது 2 மட்டும் சேர்த்துட்டு பொரியட்டும். அடுத்ததான் கட் பண்ண 4 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. அதிகமாக தேவையில்லை. சேர்த்துட்டு இப்போது இதோட பச்சை வாசனை நல்லா போகணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வதங்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு. இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 3 தக்காளி பழம் நறுக்கி எடுத்துருக்கேங்க. இந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி பழத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு எடுக்கிற முட்டையை பொறுத்து நீங்கள் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வரணும். அந்தளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கட்டும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி. அடுத்ததாக மிளகு பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நம்ம வெங்காயம் தக்காளியோட இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. இது போல் கலந்து விடுங்க. இப்போ நம்ம இது போல் கலந்து விட்டதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பைஸியாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. எக் பிடிக்காதவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வேக வச்ச முட்டை யாருக்குமே பிடிக்காதுங்க. அது போல் வேக வச்சுட்டு நம்ம இது போல் ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் உப்பு சேர்க்குறவங்க கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்பா இதெல்லாம் செய்யலை, அதனால் ரோஸ்ட்டாக செய்யறதுனால உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாங்க. தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 கொதி வந்தால் போதும். அதனால் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை தழை தூவிட்டு கொஞ்சம் சிம் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக இப்போ நம்ம முட்டை வேக வச்சதை இது போல் பார்த்திங்கன்னா குறுக்கு வட்டத்தில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். லைட்டாக கீரல் மாதிரி கீறி விட்டுக்க வேண்டியது தான். எல்லா முட்டையுமே இது போல் நீல வாக்கில் கீறாமல் குறுக்கு வட்டத்தில் கீறி விட்டுக்குங்க. இது பார்க்கவே சூப்பராக இருக்கும். உள்ள மசாலாலாம் இறங்கிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி கீறி வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அது போல் எல்லா முட்டையுமே இது மாதிரி கீறி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூட நம்ம வேக வச்ச முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறோம். மெதுவாக எல்லா முட்டையுமே சேர்த்துக்கலாம். 6 முட்டை சேர்த்துருக்கேங்க நான். முட்டை சேர்த்துட்டு அந்த கிரேவியை முட்டை மேலே நல்லா முட்டை மூழ்கிற அளவுக்கு
மேலே இந்த சாந்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சிடலாம். மெதுவாக முட்டை உடஞ்சிடாமல் எல்லா சாந்தியுமே மேலே எடுத்து விடுங்க. இப்போது அப்படியே சிம்மில் இருக்கட்டும். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் அந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே இறங்கும். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சிடலாங்க முட்டை சேர்த்ததுக்கப்புறம். இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா திக்காக இந்த எக் ரோஸ்ட் கிடைக்கும். பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா முட்டையில் உள்வாங்கிட்டு சூப்பராக இருக்குங்க. நம்மளுடைய எக் ரோஸ்ட் ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க. ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இதை புலாவுக்குள்ளாமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தாங்க. நம்மளுடைய எக் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் எக் ரோஸ்ட் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.